பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். நிறைய நேம்ஸ் அடிபட்டுச்சு. இவங்கன்ட்டு கடைசியில பூர்ணிமா தான் வந்து பொட்டி எடுத்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையாவே. ஆமாங்கக்கா. ஆனா எதிர்பார்த்தது தினேஷ், இந்த மணி இவங்கெல்லாம் மேலதான் வந்து இந்த பெட்டி எடுத்துட்டு போவாங்கன்ற மாதிரி பிம்பம் இருந்துகிட்டே இல்ல தினேஷ் எல்லாம் வந்து வின் பண்ணணும்னு உட்கார்ந்துருக்கான். அவன் ஒருத்த மட்டும்தான் நேரடியா நான் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்ற ஆளு. வின்னர் மெட்டீரியல் கிடையாது. ஆனா தனக்கு தானே ஒரு நம்பிக்கையில வந்து இருந்துட்டு அதுதான் ஃபோக்கஸ் அப்படின்னு அங்க இருக்காப்ல. ஸோ டெஃபினெட்லி நாட் தினேஷ். அண்ட் பூர்ணிமா மட்டும்தான் ரொம்ப ஸ்கெப்டிக்காவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அதை விட ஒரு இன்டெலிஜென்ட் டிசிஷன் அவங்க லைஃப்ல எடுத்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நோயிங் ஹர் ரொம்ப இன்டிசிசிவ் பர்சன். அவங்களுக்கு அந்த டிசிஷன் பவர்ன்றதே சுத்தமா கிடையாது. பூர்ணிமாக்கு ரொம்ப இன்டிசிசிவ். யோசிச்சு பண்ணலாமா வேணாமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பவாதி. அவங்க அந்த அளவுக்கு தைரியமா ஓகே நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் சிச்சுவேஷன் தான். ஏன்னா அங்க இருந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. மொக்கையில கேம் போகுது. இது வின் பண்ணலன்னா என்னன்ற அளவுக்கு நமக்கே தோணிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அட்லீஸ்ட் பூர்ணிமாக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அது பிளஸ் வாக் அவுட். என்னைக்குமே வாக் அவுட்டுக்கு இருக்கிற மரியாதை வந்து தோல்வி அடைகிறதுக்கு வந்து இருக்காது இந்த ஸ்டேஜ்ல. எஸ்பெஷலி ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு எப்படியும் ஸ்டேஜ் கூட்டு போறது இல்லை, வெளில கூட்டு தான் வரப்போறாங்க. யாரையாவது அமுச்சு கூட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். இங்கே இவங்க இருக்கிறவங்களுக்கே வாய்ப்பு இல்லைன்றனால வெளியில இருந்து வாய்ப்பு எல்லாம் தேட முடியாது. லக்கி ஆல்சோ வேற யாரும் அப்ரோச் பண்ணல. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா 3 நாள் கிட்டத்தட்ட யாருமே அப்ரோச் பண்ணாத ஒரு பெட்டி. ஏன்னா வேற யாருமே பண்ண மாட்டாங்க எக்ஸெப்டிங் விசித்ரா மேல. கண்டிப்பா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. 4 லட்சம் வந்து அது என்கிட்ட இருக்கு ஏற்கனவே அப்படின்றது வந்து ரொம்ப காமெடியா இருந்தது எனக்கு. பட் 15 லட்சம் வந்து பெரிய காசு. அது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ பிக் மணி. யாருக்கா இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு பல வாரம் சம்பளம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அந்த அம்மா வந்து என்ன மெதப்பில் இருக்காங்கன்னு எனக்கும் புரியல. மாயா சொல்லியிருப்பா, யூ மேடர் த டைட்டில் வின்னர், யூ அண்டி மேடர் த டைட்டில் வின்னர் அப்படின்றத வந்து காமெடியாக சொல்லியிருக்கோம் மாயா. ஏன்னா அதுக்கான யாருக்கு அந்த ஸ்பேஸ் இந்த வீக்ல கிடைக்கும் ஒரு ஏதோ ஒன்று ட்ராமா பண்றதுக்கு. ஏன்னா ட்ராமா ரொம்ப நாளா இல்லை, ட்ராமா சுத்தமா இல்லாம இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ட்ராமா பண்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி தான் வெயிட்டிங்ல இருந்திருப்பாங்க. அதுல வந்து தொக்கா மாட்டினது விசித்ரா. தேவையில்லாம வந்து ஒழுங்கா, அதாவது இம்பார்ட்டன்ஸ் இந்த டைம்ல வந்து கொடுத்தாலே கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனாலும் அந்த அம்மா வந்து ரொம்ப அப்படியே நான் வந்து சொல்றேன் இவளோட கதை என்னன்னு அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு திரும்பியும் அந்த பொண்ணை வந்து ஒரு வலை போட்டு கொக்கி போட்டு மாட்ட வச்சுட்டு அது என்னடானா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு நியாயமான பொண்ணு, அது வந்து தனக்காக நின்னுச்சு, தனக்காக கேள்வி கேட்டுச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனே இல்லை. இது ரொம்ப நாளா எல்லாரும் பேசுறதுதான். அதுக்கு இவ்வளவு டிராமா தேவையே கிடையாது. அதுல உலக மகா டிராமா நடிப்பு பண்ணி அதுல திரும்பி அழுது அப்புறம் திரும்பி வந்து லோன்லியா இருக்கிற மாதிரி ஒரே மீம்ஸ். மேடம் லோன்லியா இருக்கிறாங்களாம். இன்னும் லோன்லின்னா அதுக்காக என்ன துணையா அனுப்ப முடியும் வீட்டுக்குள்ள? லோன்லியா இருக்கிறாங்க பாவம், அனுப்பி வைப்போம் யாரையாவதுன்னு. அதெல்லாம் ரிடிகுலஸ். அதுல வந்து நல்ல ஸ்கோப் கிடைச்சிருச்சு. அது இல்லாத ஒரு ஸ்கோப் வந்து இந்த பொண்ணு கிடைச்சிச்சு. அதை ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிடுச்சு. இப்போ விசித்ராக்கு ஒரே டவுட், என்னடா அப்படின்ட்டு. அதுல சம காமெடி என்னன்னா, மாயா பூர்ணிமா ஆஸ் யூஷுவல்
அது ஊர்ணிமா வந்தா நான் ஃபர்ஸ்ட் நான் கண்டிப்பா கேள்விகள் நிறைய வச்சிருக்கேன், சரமாரி வச்சிருக்கேன். ஒரு இடத்துல ஒழுங்கா வந்து தனியா உட்காரவே தெரியாதா உனக்கு? எப்பா பாரு யாரு மேலயா சாஞ்சி உருண்டு தவிழ்ந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலா உட்காந்தோ இல்ல கிடையவே. அது மாயாவை போட்டு அமுக்கி கட்டி புடிச்சுன்னு படுத்திருந்தது. அப்புறம் ரொம்ப நேரம் இதுக்கும் விசித்ராக்கும் இந்த பொண்ணுக்கும் போயிட்டு இருந்தது. விசித்ராவும் வந்து பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. மாட்டிட்டாங்க. விசித்ரா வந்து பயங்கரமா மாட்டிட்டாங்க இன்னைக்கு. அவங்களே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம எப்படி? அவளை பத்தி தான் நல்லா தெரியுமே. எத்தனை நாள் பார்த்திருக்கீங்க. அவள கேரக்டர் வந்து அவ பண்றது எல்லாமே புக்கு வச்சு படிச்சு எழுதி எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றவங்களுக்கு இதை அவ யூஸ் பண்ணுவா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத யோசிச்சிருக்கணுமா வேணாமா? இவங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பூர்ணிமா என்ன சொல்றா, திடீர்னு இத்தனை நாள் பார்க்காத பூர்ணிமா நம்ம பார்த்த அந்த கண்குள்ளா காட்சி விசித்ராவோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரியாக்ஷன்ஸை வந்து இன்னைக்குதான் வந்து பூர்ணிமா பார்த்துட்டு நீங்க ஏதோ சொல்லிட்டே இருக்கா. உடனே விசித்ரா என்ன சொல்றீங்க அவ போயிட்டா. கண்ணகி வந்து கோச்சிக்கிட்டு வெளில போயிட்டா. இவங்க வந்து இல்ல இங்க இருந்து பார்க்கும்போது ஃப்ரேம்ல நீங்க சீரியல் வில்லி மாதிரியே இருக்கீங்க, மாமியார் சீரியல் மாமியார். அவங்க என்ன அப்படிலாம் சொல்ற அப்படின்றாங்க. உங்க ரியாக்ஷன் இங்க இருந்து நாங்க பார்த்தோம், இவங்க பார்த்தாங்களா தெரியல, நான் பார்த்தேன், நான் நினைச்சுக்கிட்டேன் இதைத்தாமா நான் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க இப்பதான் பாக்குறீங்க போல இருக்குது அப்படின்னு. அப்போ ரியாக்ஷன்லாம் பண்ணி காமிச்சோன்னா அது விசித்ராக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு எங்கேயோ டவுட்டு, ஒரு வேளை விசித்ரா எடுத்துருவாங்களா அப்படின்னது காரணம் கூட அவ தான் ஹீரோயின் ப்ரொஜெக்ட் ஆகுறது, நான் வந்து வில்லியா ப்ரொஜெக்ட் பண்ணி என்னை வெளில அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துட்டாங்க. இத்தனை நாள் வந்து அதை பத்தி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பின்னாடி பேசியிருக்காங்க, முன்னாடி நடிச்சிருக்காங்க. இந்த வீட்லயே நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன்னாங்க. அப்புறம் வந்து மார்னிங் ஏதோ டாஸ்க்ல நீ மட்டும்தான் நான் வந்து தனியா இருந்தா கூட வந்து கேப்ப அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. திரும்பி இன்னைக்கு என்னடானா இந்த பொண்ணை புரிஞ்சுக்க முடியலையோ அவங்கள சுத்தமா புரிஞ்சுக்க முடியல, என்னதான் சொல்ல வராங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சத்தியமா எனக்கு தோணுச்சு. அவ்வளவு தூரம் உண்மையே அவங்க உளறிட்டாங்கன்னா அப்போ எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ ஈஸியா உளர்ற ஆள் கிடையாது. ரெண்டாவது வந்து அவங்க பயங்கரமா பிளான் பண்ணி செட் பண்ணி தான் வந்திருக்காங்க. யூடியூப் சேனல்ல எல்லாமே எனக்கு தெரியும். என் ஹெல்ப் தான் ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க, எனக்கே தெரியாது இப்படி பண்றாங்கன்ட்டு. ஃப்ரீ பேக்கேஜ் நினைக்கிறேன் பூர்ணிமா. அதாவது வெறும் போட்டோ போட்டு ட்ரையல் டைம் இருந்தா பண்ணுங்க, டைம் இருந்தா ப்ரமோஷன் பண்ணுங்க. பட் விசித்ரா எல்லாம் வந்து ப்ராப்பர் செட்டப், தினேஷும் வந்து மினிமல் செட்டப். பூர்ணிமாக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டேஜ், ஏன்னா அவர் வந்து 30 days கழிச்சு போனனால அவருக்கு கொஞ்சம் சலுகைகள் கிடைச்சிருக்கு. பட் விசித்ரா ப்ராப்பர் செட்டப், நாட் as much as அந்த பொண்ணு அளவுக்கு இல்ல. அதுக்கு உலக மகா டிராமா பண்றது, நான் பணம் இருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்றேன், நான் வந்து வெளியில பிசினஸ்ல போடுவேன், என்ன பிசினஸ்ல போடுறது, நடிக்க வந்துட்டு எந்த பிசினஸ்ல 10 லட்சம் நான் சொல்ற கணக்குல இந்த பிஆர்லாம் வந்துட்டு நாட் மோர் தென் 10 lakhs and all. 10 லட்சம் ஃபுல் voting பேக்கேஜ். ஸோ அதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க மேபி. பட் வாட் எவர், ஒரு 8 லட்சமோ 7 லட்சமோ வாட் எவர் மேபி, அது வந்து நீங்க வச்சுட்டு வெளியில என்ன பிசினஸ், பொட்டி கடை கூட போட முடியாது இன்னைக்கு. ஸோ அதை நியாயப்படுத்தி அதனால வந்து எனக்கு வந்து இது கிடைக்கல, என்னது நான் வெளியில எதுக்கு செலவு பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்ரிதிங் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். சினிமால வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலே நீங்க டான்ஸ் கிளாஸ் போகணும், இதுக்கு போகணும், அதுக்கு போகணும், ஒரு இது பண்ணணும், படிக்கணும், எல்லாத்துக்கும் காசு தான், எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். சும்மா ஃபார் ஃப்ரீ அந்த காலத்துல வந்து ஃப்ளூக்ல வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால. அந்த காலத்துல அது ஃப்ளூக், அது லக்கு. இந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து இன்னாரு பசங்க, இன்னாரு பொண்ணு, அதுவும் முதல் ஒரு மூஞ்சி தெரியறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். மூஞ்சி தெரியும், ஓ இவங்கள பொண்ணா, இவங்க பையனா, இந்த நெப்போட்டிசம் பத்தி பேசுறாங்க பாரு, மூஞ்சி பார்த்தா தெரியற அளவுக்கு. அதனால எல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது.
அதுக்கப்புறமும் நம்ம நம்ம என்ன வாய்ப்புகள் தேடுறோம், நமக்கு என்ன வருது, நமக்கு என்ன குவாலிட்டி எல்லாமே இருக்கு இன்னைக்கு சினிமா. நோ ஜோக். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷனாக தான் இருந்துச்சு. அதாவது மெயினா இன்விசிபிள் அப்படின்ற விஷயத்துக்கே மாயாக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தது. நேத்திக்கு கூட நைட்டு இந்த பொண்ணு அர்ச்சனாவோட ஒரு தெனாவுட்டா பேசி அது பாயிண்ட் பிடிச்சிச்சு. தெனாவுட்டா பேசுறாப்லன்ட்டு அந்த பாயிண்ட் நியாயமான பாயிண்டா இருந்தது. யாரா இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும். ஸோ அது கேட்டுச்சு. அது முடிஞ்ச கையோட இது கிடைச்சது. அந்த அர்ச்சனாவுக்கு நேத்துல இருந்தே நல்ல ப்ரௌனி பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான ப்ரௌனி பாயிண்ட்ஸ். அவன் கொஞ்சம் பயந்துட்டான் நேத்து. அர்ச்சனா விஷயத்துல கொஞ்சம் பயந்துட்டான். ஆஹா நம்மளே இதை ஏற்படுத்தி கொடுக்குறோன்ற. ஆனா ரொம்ப ஓவர் திமிரு. வாழ்க்கையில இதெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூ தெரிஞ்சவங்களே தெனாவுட்டா நடந்துக்க மாட்டாங்க, திமிரா நடந்துக்க மாட்டாங்க. நிறைஞ்ச குடம் என்னைக்குமே தழும்பாது. விஷ்ணு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாட் அட் ஆல் இந்த கேம். அது ஏதோ ஃப்ளூக்கா வர்த்து. ஏன் நான் சொன்னேன் டிசர்விங் அப்படின்னா, பிசிக்கலா நீ விளையாடின அந்த வீக்ல, அதனால உனக்கு டிக்கெட் கிடைச்சது, அவ்வளவுதான். கேம் இனிமே மக்களோட விருப்பப்படி, மக்களுக்கு யாரு பிடிக்குது, மக்கள் இந்த கேமை பார்த்து இந்த கேம்ல இருந்து ஒரு ஓட்டிங் பண்ணி அப்படி ஒரு டைட்டில் வின்னர் கிடையவே கிடையாது. 100% இஸ் ஆல் செட் அப். இட் இஸ் ஆல் யூ கேன் பை த டைட்டில். யூ கேன் ஸ்பெண்ட் லிட்டில் மணி, பை த டைட்டில். ஸோ அடுத்த சீசன் அப்படின்னு ஒன்று நடந்தா கமல் சார் வரக்கூடாது முதலாச்சு. நம்ம எல்லாம் ரிவ்யூவே பண்ணக்கூடாது. ஏன்னா அதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. பட் இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தா வின்னருக்கு வேற இவங்க மட்டும் காசு கொடுத்தனால ஓட்டாவது ஏதோ ஒண்ணு வருது. வேற யார நீ வின்னர் ஆக்குவ? எல்லாரும் பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு வின்னருக்கான துப்பே யாருக்கும் இல்ல, துப்பே இல்ல. நீ யாருக்கு வின்னர் கொடுப்ப? அதான் சொல்றேன், கேன்சல் தான் பண்ணணும். கிடையவே கிடையாதுங்க அந்த சீசன்ல, வின்னரே இல்லைங்க. நாங்க தேடி தேடி பார்த்தோம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெஸ்ட் சீசனா இருக்கும்ல. இந்த சீசனை மறக்க முடியாது. கமல் சார் அந்த அளவுக்கு தைரியமா ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லி பண்ணாருன்னா மக்கள் ஓட்டே போடலைங்க, யாருக்குமே ஓட்டு போடல. இன்ஃபேக்ட் துப்பி துப்பி அனுப்பிச்சாங்கன்னு சொன்னோம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.